அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நம்ம சேனல்ல அவேர்னஸ் வீடியோ, சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோ, சோசியல் இஷ்யூஸ் இதை பத்தி நிறைய கண்டென்ட் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது பர்சனலா ஒரு வீடியோ ரொம்ப அவேர்னஸ் இருக்கும், எல்லா மக்களுமே பார்க்கணும், எல்லாருக்குமே இது ஷேர் ஆகணும், ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்கணும். எனக்கு பர்சனலா யாராவது கேட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டாப் நாச்சான வீடியோ, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஒர்க் சர்ச் பண்ணுறீங்களா, நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக யாருன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, லிங்க்டின், நாக்குரி, ஷைனு, மான்ஸ்டரு, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணிக்கிங்க, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறானே அப்படி என்ன இருக்குங்கிறதுக்காவது இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் பீன் சோ இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தோம்னா மை V3 ads இன்னைக்கு சொன்னோன்னே இதை பற்றி தான் பேசுறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் அந்த டாப்பிக்கே இருக்கல. இது வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு சில கிளாரிட்டிலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நானே பர்சனலாக பார்த்து நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதை பற்றி தான் நீ பேச போறியான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அதை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ திரும்பவும் நான் அதே கண்டென்ட்டை கொண்டுட்டு வரது தப்பு. பட் ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாமே அவங்களோட ஒரு நினைவு இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு பாதாள குழியில விழுந்துட்டு அதுல இருந்து மீண்டு வராம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்னாலே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும், ஏதாவது விற்கணும், அந்த மாதிரி இருக்க மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இப்போ நான் ப்ராடக்ட் டேரக்டா சேல் பண்ணாம எனக்கு கீழே ஒரு 4-5 பீப்புளை போட்டுட்டு அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்களுக்கு சேல் பண்ணி அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சேல் பண்ணி, சுருக்கமா நம்ம தமிழ்ல சொன்னோம்னா ஆள் சேர்க்கிறது தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்கள்ட்ட ஆள் சேர்க்கிறதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, செம கோவம் வரும். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரொம்ப நெகட்டிவா இருக்கான். நெகட்டிவ்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம பையன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நானும் பர்சனலா விக்டிமைஸ் ஆயிருக்கேன். நெகட்டிவ் அங்க இருந்தெல்லாம் புறக்கணிச்சுட்டு வந்ததுதான் நானுமே. ஸோ இதெல்லாம் இஸ் பீன் இயர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்படி என்ன பர்சனலாக அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அது ஏன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத தெரியணும். அது யார் நம்மளை பர்சனலாக கூப்பிடுவா, அதுலேருந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். அது எப்படி யார் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா, முக்கால்வாசி உங்களோட க்ளோஸ்டான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூப்பிடுவாங்க, வேறு யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள்லாம் இருக்காங்கன்னா அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் நீங்க உஷாரா இருந்துக்கணும். ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்த ஒர்க் சர்ச் பண்றவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணி ஒர்க்குக்காக கேட்டுருக்கீங்க, இவங்க யாருமே இந்த மாதிரியான பீப்புள் பக்கத்திலே போகாதீங்க. அப்படி இருந்தாங்கன்னா பெட்டர் டு பிளாக் அண்ட் டூ யுவர் ஒர்க். அவங்களை பிளாக் பண்ணிட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், வாட்ஸ்அப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரிஸ்லயும் ஸ்டேட்டஸ்லயும் இந்த மாதிரி கையில ஐபோன் வச்சுட்டு இல்லை ஆப்பிள் லேப்டாப் வச்சுட்டு வெளியில ஒரு ட்ரிப் போற மாதிரி, ஒரு காஃபி ஷாப்ல பயங்கரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வாழ்க்கையில செட்டில்ட் ஆயிட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவேஷனலா நிறைய ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம், பையன் 25% ஓகே இவன் ஏதோ சம்திங் நம்மளை இது பண்றான் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா, இது காமனா நிறைய பேர் போடுவாங்க, பட் பர்டிகுலரான பீப்புள் போடுவாங்க. ஏன் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போடுறாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட வாலண்டியரா பேசணும். என்ன மச்சான், என்ன வேலை பார்க்க வர, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, இப்படிலாம் இருக்கு உன் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு, என்னடா பயங்கரமா செட்டில் ஆயிட்டு, ஐபோன் வச்சிருக்க, லேப்டாப் வச்சிருக்க, கார்ல போற, வெளிநாடுலாம் போற, சிங்கப்பூர், மலேசியா ஒவ்வொரு இடமா சுத்துற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத நீங்க பர்சனலா கேட்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன குழி தான் தோன்றாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ நாளா பேசாத ஃப்ரெண்டு, எவ்வளோ நாள் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டுலாம் திடீர்னு வேலை பார்க்குறப்ப, இந்த காலேஜ்லாம் 4-5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வேலை சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது வருவான், என்னடா இப்படிடா இருக்க, உன்கிட்ட தானே பேசணும்னு நினைச்சேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நலம் விசாரிக்கிறத விட நம்மளோட கரியரை பத்தியே கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா?
எப்படிடா இருக்க, வீட்டில் எப்படிடா இருக்காங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறமே மூணாவது விஷயம், நீ என்ன வேலை பார்க்குற, எப்படி இருக்கு வேலைலாம், செட்டில்ட் ஆயாச்சா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்டா, எனக்குலாம் பயங்கரமான செட்டில்மெண்ட்டு, அதான் இங்கே வேக்கண்ட் போட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன், உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீயும் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டாவது அறிகுறி. அதை வச்சுட்டு 50% கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கான் அப்படிங்கிறது. மூணாவது என்ன பண்ணணும்னா, ஓகே மச்சான், நீங்கள் அவன் கேட்டவனே ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, நீ என்ன கம்பெனியில் வேலை பார்க்குற, ஓகே பிஸ்னஸ்னா நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற, என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுற, எப்படி பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க. ஏன்னா பிஸ்னஸாக சில பேர்லாம் பார்த்தோம்னா அவங்களாவே ஓனாக வந்து ஷாப் வைக்கிறது எல்லாம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்களாவே நிறைய வந்து இப்போலாம் பண்ணுறாங்க, நிறைய பேர் இனிஷியேட் பண்ணாங்க. தட்ஸ் மீன்ஸ் ஸோ அப்ரிசியேட்டபிள். ஸோ அதுமாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் இவங்க வந்து சொன்னாங்கல்ல, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பயங்கரமாக செட்டில் ஆகிட்டேன்னு, அவங்க கம்பெனி நேம் மட்டும் கேளுங்களேன், இந்த மாதிரி ஒரு மயான அமைதி வந்துடும். கம்பெனி நேமை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் கம்பெனி நேம்லாம் ஏன்டா கேட்குறா, அதெல்லாம் நாங்கள் வந்து எப்படின்னா அதுக்கு ஒரு மூடு இருக்கணும் மச்சான், எப்படி கம்பெனி பேரை சொல்கிறதுக்கு கூட அதுக்கு ஒரு மூடு இருக்கணும்னு சொல்லுவானுங்க. கம்பெனி பேரை கேட்டோம்னா, இல்லைடா அதெல்லாம் நாங்கள் காஃபி ஷாப்பில் இல்லைனா எங்களுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே தான் நாங்களாம் அதை பற்றிலாம் பேசுவோம், உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீயே நேரில் வாடா, வந்து நீயே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கம்பெனியே இருக்கவே இருக்காது. லைக் குளோபல், வெஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கம்பெனியே கிடையவே கிடையாது. நம்ம சென்னையிலேயே இருக்கு நிறைய பிளேசஸ் அந்த மாதிரி. வாடா மச்சான் வந்து பாடான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சு காஃபி ஷாப்ல உட்காந்து பிசினஸை பத்தி பேசுவாங்க. நீ வந்து இவ்வளோ லட்சம் கட்டணும், 1.5 லட்சம் கட்டணும்டா, உனக்கு கீழே ஆளை போடணும்டா, நீ ஒரு 500 ரூபாய் மட்டும் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றா அப்படிலாம் சொல்லுவானுங்க. இதுக்கு போக இன்னொன்று வந்து நான் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஏஎஸ்ஓஆர்டி இந்த கம்பெனி தாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரைனிங் வந்துடும், ரூம் தங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் 500 கொண்டுட்டு வந்துருங்க, ட்ரைனிங் ஒரு 4 நாள் இருங்க, 4 நாள் ட்ரைனிங் முடிச்சு 4வது நாள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், செலக்ட் ஆகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பில்டப் டீஅப் பண்ணுவாங்க. தம்ஸ் அப் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பிளேஸை பற்றி அவங்க அந்த கம்பெனியை பற்றி வந்து ஒரு பில்டப் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு எத்தனை பேர் கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியல அந்த அசார்ட்டில் இருக்கிறவங்க. பட் யூ பீப்புள் வில் ரியலைஸ் தட் ஐ எம் டூயிங் த திங் ஸோ ரைட். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த மூணாவது விஷயம் கம்பெனி நேம சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்களே, இதை வச்சு தெரிஞ்சலாம் 75% கன்ஃபார்ம்டா அப்படின்னு தெரிஞ்சிடலாம். 4வது விஷயம், இப்போ உன் கம்பெனியில தான் இருக்கு அப்படின்னா நீ என்ன வேலை பார்க்குற, உன் போஸ்டிங் என்ன, நீ பிஸ்னஸ் பண்ற, என்ன ப்ராடக்ட் சேல் பண்ற, இந்த மாதிரி துருவி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே மாட்டான். நேரில் வா பார்த்துக்கலாம், ஒரு ரெஸ்யூம் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இதை வச்சு நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்றான். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த 4 அறிகுறி நான் சொன்னது, ஃபர்ஸ்ட் விஷயம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து நம்மள வந்து ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி, நம்ம இன்டென்ஷனை ப்ரொவோக் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி போறவங்களும். ரெண்டாவதா ரொம்ப நாள் பேசாதவே நம்ம கரியரை பத்தி அக்கறை, திடீர்னு நமக்கே வராத அக்கறை அவனுக்கு வந்த மாதிரியும் பேசுறவன்ட்டையும். 3வது கம்பெனி நேம சொல்லாத. 4வது என்ன வேலை பார்க்குறான், என்ன பிசினஸ் பண்றான்னு சொல்லாதவங்கள்ட்டையும். இந்த 4 அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. நான் பர்சனலாக சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி அவங்கள பிளாக் பண்ணாம விட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஐ ஃபெல்ட் ஸோ வெரிட் அபவுட் தட். நிறைய பேரோட லைஃப் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 4 இதே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இது பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களை வந்து பர்சனலாக அவங்க வந்து ப்ரொவோக் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டிஸே நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆர்ட் சேர்த்து விடுறதில்ல. இந்த மாதிரி வந்து ப்ரொவோக் பண்ணி உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ், நான் எசார்ட் சொன்னேன்ல, அதில் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ அந்த எசார்ட்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பில்டிங்லாம் இருக்கும், வச்சுட்டு கிளாஸஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் காலையில் போங்க ப்ரோ, காலையில் காலங்காத்தால எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள்னு சொல்லுவாங்க, டேபிள்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க. வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான், எந்திரிச்சுட்டு கைத்தட்ட சொல்லுவாங்க. அன்னைக்கு செஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எழுத வைப்பானுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்பாடா முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன சீனியர், என்ன பண்ணுறீங்க, சீனியர் வாயிலேருந்து வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா. அதுதாங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் ரெசார்ட்லாம் பார்த்தோம்னா சீனியர் தான் சொல்லுவாங்க. யாரையுமே வந்து ப்ரோ அப்படி இப்படிலாம் சொல்ல, சீனியர் தான் சொல்லணும். அதே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த 4 நாள் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்டர்வியூ சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஒரு கண் துடைப்பு மாதிரி வச்சு முடிச்சுட்டு வச்சோடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க அமௌண்ட்டில் தான் வருவாங்க, வந்து நிற்பாங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ இதை பற்றிலாம் பேசும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் அவங்க என்ன மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. இப்போ வெஸ்டேஜ் குளோபல்லாம் பார்த்தோம்னா மெடிசன்ஸ் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் எசார்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க பர்டிகுலராக அந்த கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ரொம்ப மட்டமான ட்ரெஸ்ஸாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஷர்ட்டே வந்து 2000 3000 சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஏ பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்லாம் இருக்குல்ல மற்ற கம்பெனிலலாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஃபுட்டு அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் சம்திங் டேமேஜ் ஆயிரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ப்ரோ, அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் இதில் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு தமிழில் வந்து மூளை செலவை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களை போட்டு அட்ராக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு, ரெண்டாவது விஷயம் அவங்க மூளையை வந்து அந்த ட்ரைனிங் சொல்லி உட்கார வச்சு காஃபி ஷாப்லையோ இல்லைனா இந்த மாதிரி ட்ரைனிங்கிற ப்ராசஸ்லையோ உட்கார வச்சு உங்கள் மூளையை தனியாக எடுத்து வச்சு நல்லா செலவு பண்ணி உங்களை எடுத்து வச்சிருவாங்க. அதில் ஒரு சில புத்திசாலிங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக இருந்துட்டு இல்லை நான் வீட்டுக்கு போய் கேட்டு சொல்கிறேன் தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் அப்பாவியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தவங்க மட்டும் மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டா ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணி அங்கே தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அதனால நிறைய பேர் லைஃபையும் தொலைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லைனா வந்து ஒரு ஒர்க்கு சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன் இவ்வளோ பீப்புள் போய் விழுறாங்க, ஏன் காரணம்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படிலாம் இன்விடேஷன் பண்ணுவாங்க, என்னென்ன முறையிலலாம் கூப்பிடுவாங்கன்னு சொன்னேன். உள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஐ ஜஸ்ட் கிவ் எ கிளிம்ஸ் லைக் எப்படிலாம் வந்து இருக்குங்கிறதுக்கு சொன்னேன். நாலாவது ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்றது, வேலையே இல்லையே, அதனால தான் எல்லாரும் போய் மாட்டுறாங்க. படிச்சதுக்கு அவ்வளோ நல்லா படிச்சு முடிச்சாலும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி இவ்வளோ பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கரியரை வந்து க்ரோத் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை வந்து ஒர்க் சர்ச் பண்ணுறீங்களா ரொம்ப அவேராக இருங்க. ஏன்னா இப்போலாம் நம்பவே முடியல. ஈவன் எனக்கு நான் அதுக்கடுத்த வீடியோ கண்டென்ட்லாம் இதை பற்றி தான் இருக்குது. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு அவேர் மோர் பீப்புள். நீங்கள் என்ன அப்படி என்ன அவேர் பண்ணி நீ கிழிச்சிட போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பேர் எனக்கு டிஎம்லாம் பண்ணி கெட்ட வார்த்தையிலலாம் என்ன அவேர் பண்ற என்ன பெரிய இவனா நீ அப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா நான் வீடியோ போட்டு வியூஸ்க்கு லைக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்க்கு தான் வீடியோ போடுறேன்னா அது என்ன எப்படிலாம் கண்டென்ட்லாம் எப்படி போட்டு எப்படி பண்ணுறாங்க. ஐ டூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்லோடிங் வீடியோஸ் இன் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணால் வேகமாக எப்படி ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமையாக இருக்கும். அவ்வளோ வருஷமாக நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். பட் மை மோட்டோ இஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அவேர் பீப்புள். நம்ம மக்களுக்கு நம்ம கருத்து சொல்லணும், நம்ம சொல்லாமல் வேற யார் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தப்பே இல்லைன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நான் பெருமையாக எனக்கு பிடிச்சி சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஆனால் இன்னொரு நூதனமான முறையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, இப்போ உங்களோட ஆப்ஸ்லாம் இருக்கல லிங்க்டின் நாக்குரி இது மூலமாக அப்லோட் பண்ணும்போது உங்கள் ரெசியூமேலாம் மொபைல் நம்பர் போட்டிருப்பீங்க. எனக்கே பர்சனலாக வந்திருக்கு. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் இது பார்த்தோம் ஒர்க் சர்ச் பண்ணிருக்கீங்க போல ஒரு பார்ட் டைம் ஒர்க் அவைலபிள் இருக்கு 1 ஹவரில் நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போங்க நான் சொல்கிற பேரை சர்ச் பண்ணி கூகுளில் போய் டைப் பண்ணி அதுக்கான ரிவ்யூ மட்டும் நான் சொன்னதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி விடுறேன்னு சொல்லுவாங்க. நான் ஒன் டைம் பண்ணேன், பர்சனலாக சர்ச் பண்ணி எடுத்து போட்டோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அக்கௌண்ட் நம்பர் வேணும், உங்கள் மொபைல் நம்பர் வந்து எந்த அக்கௌண்ட் நம்பரு என்ன பேங்க்ல அட்டாச் பண்ணிக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயே தெரிஞ்சது ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆகிட்டேன். பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு இன்னுமே வந்து அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துருக்கு. அதில் பற்றியான ப்ரூஃப்லாம் எனக்கு இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 இயரில் அந்த கரியரில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் கோயிங் டு பி செட்டில்ட் இன் யுவர் லைஃப். அதுக்கப்புறமா மீண்டும்
மீண்டு வரதுங்கிறது விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்டிங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு நீங்கள் எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரியான செட்டில்மெண்ட் வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். என் கண்ணு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நெட்வொர்க் அப்படியே பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு செம காண்டில் இருக்க நெட்வொர்க் அதுவும் ஆள் சேர்த்து அவன் அப்பாவியா இருக்கிறவங்க எல்லாம் மூல செலவை செஞ்சு தூக்கி வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களாம் பார்த்தா செம காண்டாது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி எரிச்ச இதாக தான் இருக்கு. என்ன பண்றது, வேலை இல்லையே, ஒழுங்கா படிச்ச படிப்புக்கு வேலை இருந்தா ஏன் எல்லாரும் போய் அங்கே மாட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்க போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, கோயில்லாம் கட்டுறாங்க, படிச்சதுக்கு ஒரு வேலை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பார்த்து கொடுத்தாங்கன்னா ஏன் அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும்னு எனக்கு ஒரு தாட்டு. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம இவ்வளவு தூரத்துக்கு ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு அவேர் இருக்கும், ஒரு என் வீடியோ மூலமா ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் உங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவங்க பக்கத்துலேயே போகாதீங்க. ரெண்டாவது, அவ்வளோ அக்கறை இல்லாதவன், நம்ம கரியரை பத்தி நமக்கே இல்லாம அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னா ரெண்டாவது தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது, கம்பெனி நேம் சொல்ல மாட்டேன். நாலாவது, என்ன ப்ராடக்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன். நேர்ல வா பார்த்துக்கலாம், பிசினஸ் தான் பண்றேன்னு சொல்லுவோம். இந்த 4 அறிகுறி இருந்தா தயவு செஞ்சு பிளாக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 பிளாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கவே வேணாம், அந்த பர்சனே வேணாம், நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ என்னோட சேனலில் நான் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தவங்களோட கரியர், ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பொறுத்து சின்ன பசங்களெல்லாம் ஏமாற்றி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி அவங்க மூல செலவு செஞ்சு இந்த மாதிரியான வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ. எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அதான் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லெட் திஸ் வீடியோ ரீச் வித் மோர் வைடர் ஆடியன்ஸ். நிறைய பேருக்கு தெரிய வந்தால் தான் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் பார்க்காம கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் ப்ளீஸ் 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 டூ ஷேர். இதை பற்றி அடுத்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்டாக போகிறேன். நான் பர்சனலாக ஐஎஸ்ஆர்ட்னு சொல்ல ஒரு கம்பெனியில் பாதிக்கப்பட்டிருந்தேன், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு அமௌண்ட் பர்சனலாக ஷேர் பண்ணுங்க, நான் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு சொல்கிறேன், உங்கள் நம்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னு. அதுவும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கு. அதை பற்றி நான் அடுத்த பர்சனலாக நான் வீடியோ போடுறேன். ஸோ until unless இதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லூக்மான் விஜயகுமார், நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி எவனாவது மெசேஜ் பண்ணுறான், இப்படிலாம் தெரியுது ப்ரோ, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. டிஎம் பண்ணுங்க, பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் உங்கள் கரியருக்கு இந்த மாதிரி இவன் இப்படி பண்ணுறான்னா தயவு செஞ்சு போகாதீங்க. இல்லை அப்படிங்கிற விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்களாக எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ until that நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் உங்கள் நண்பன் லூக்மான் விஜயகுமார். டேக் கேர், பை பை, see you.